டூரிஸ்ட் ஃபேமிலி இயக்குனரான அபிஷன் ஜீவித் ஹீரோவா அறிமுகமாகியிருக்கிற வித் லவ் படம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நான் சொல்றேன். நான் ஸ்ருதி பாலசுப்ரமணியன். நான் திருச்சியில படிக்கிறப்போ அனிஷான்னு ஒரு பொண்ணு. ஏஞ்சல்னா நம்ம மைண்ட்ல ஒரு இமேஜினேஷன் இருக்கும்ல, அதுக்கு அப்படியே மேட்ச் ஆவா. அபிஷன் ஜீவித் அனுஸ்வரா நடிப்பில் மதன் இயக்கத்தில் ஷான் ரால்டன் இசையில் வெளியாகி இருக்கிற படம் தான் வித் லவ். இந்த படத்தில் ஹீரோவோட அக்கா ஹீரோக்கு ஒரு பொண்ணை பார்ப்பாங்க. அவங்க தான் அனுஸ்வரா. அந்த ஹீரோயினும் பேசிகிட்டு இருக்கும்போது அவங்களோட பாஸ்ட் லவ்வை பற்றி பேசுவாங்க. அப்போ தான் அவங்க ரெண்டு பேருமே ஸ்கூல் சீனியர் ஜூனியர்னு தெரிய வரும். அவங்க அந்த ஸ்கூல் படிக்கும்போது வேறு வேறு ஆளை லவ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் என்னன்னா அந்த லவ் பண்ணும்போது அவங்க லவ்வை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாமல் இருந்திருப்பாங்க. அதனால இப்போ அவங்களோட அந்த பாஸ்ட்டை தேடி போய் அவங்க லவ்வை எக்ஸ்பிரஸ் பண்ணலான்னு டிசைட் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கப்புறம் அந்த பாஸ்ட்டை தேடி போனாங்களா, லவ்வை எக்ஸ்பிரஸ் பண்ணாங்களா, அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் தான் இந்த வித் லவ்வோட கதை. இன்னைக்கு எப்படியாச்சும் அவன்கிட்ட சொல்லணும்னு முடிவு பண்ண. கனவுல எல்லாம் வர அவள்கிட்ட இன்னைக்கு எப்படியாச்சும் சொல்லிடலான் இருக்கேன்டா. ஒழுங்கா நீ போய் சொல்லிடு, இல்லைனா வேற யாராவது முந்திக்குவாங்க. அவளுக்கு ஆல்ரெடி இந்த படத்தோட பாசிட்டிவ்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் இந்த படம் கொடுக்குற அந்த ஃபீல் தான் ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக நிறைய பேருக்கு ஒரு நொஸ்டாலஜிக் மெமரிஸை கொடுக்குற மாதிரியான ஒரு படமாக அமைஞ்சிருக்கு. செகண்ட், இந்த படத்தோட ஆக்டர்ஸ் எல்லாருமே ரொம்பவே சூப்பராக நடிச்சிருந்தாங்க. இந்த படத்தில் ஜோக்ஸ் எல்லாமும் நிறைய இடத்துல சூப்பராகவே ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சுன்னு தான் சொல்லணும். மியூசிக் அண்ட் விஷுவல்ஸ் இந்த படத்துக்கு பெரிய பலமாக அமைஞ்சிருக்கு. ரெண்டுமே இந்த படத்தில் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இந்த படம் இந்த லவ் அப்படிங்கிற ஜான்ராவில் இந்த ஒரு கான்செப்டில் ஒரு யூஷுவல் ஸ்டோரியாக இருக்கிற மாதிரி இருந்தாலும் அவங்க ப்ரெசென்ட் பண்ண விதம் ஒரு புதுமையான ஒரு ஃப்ரெஷ்னஸை கொடுத்துருக்குன்னு தான் சொல்லணும். நான் சொல்றது கேட்கறதுக்கு யார் இருக்கா? இவ்வளோ சீப்பா பிஹேவ் பண்ணிட்டல நீ. ரிலேஷன்ஷிப்ல இதெல்லாம் ஒன்றும் அவ்வளோ பெரிய மேட்டரே கிடையாது. இந்த படத்தோட ட்ராபேக்னு பார்க்கும்போது கொஞ்சம் ஸ்லோவாக போன மாதிரி இருந்துச்சு. ஆனால் அதுவும் ஒன்றும் பெரிய ட்ராபேக் மாதிரிலாம் தெரியல. மற்றபடி ஓவராலாக எனக்கு பர்சனலாக இந்த வித் லவ் நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சுன்னு தான் சொல்லணும். இந்த லவ் ஜான்ராவில் ஒரு நல்ல ஃபீல் குட் மூவி பார்க்கணும் அப்படின்னு நினச்சா வித் லவ் ஒரு நல்ல சாய்ஸாக தான் இருக்கும்.